வணக்கம். அதாவது இந்த கனிமங்கள் வெளி மாநிலத்துக்கு கடத்தப்படுவது குறித்து ஒரு செய்தி நேற்று வந்தது. அதாவது தமிழ்நாடு குவாரி மற்றும் க்ரஷர் உரிமையாளர்கள் சங்கம் தலைவர் சின்னசாமி தமிழக அரசுக்கோ கனிம வளத்துறை டைரக்டருக்கோ ஒரு லெட்ரு கொடுக்குறாரு. இது மாதிரி கனிமங்கள் கேரளாக்கோ கர்நாடகாக்கோ எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுங்கன்னு. நாங்கள் அதை எதிர்க்கிறோம் ஆஸ் எ லாரி உரிமையாளர். ஏன்னா அந்த லெட்டரில் லாரி உரிமையாளர்னு ஒரு வேர்டு நான் சொன்னேன், நீங்கள் சங்கம் வச்சுருக்கிறது க்ரஷர் குவாரி மற்றும் லாரி உரிமையாளர் வச்சுருக்கீங்க. அது எனக்கு 2-3 பேர் கேட்டாங்க என்ன இதுன்னு. நான் சொன்னேன், அது க்ரஷர் உரிமையாளர். நீங்கள் க்ரஷர் உரிமையாளர் எதா பண்ணுங்க, இருந்தாலும் உங்களுக்கு நாட்டின் மீது சில அக்கறை இருக்க வேண்டும். எவ்வளோ இப்போ ஓசூரில் எவ்வளோ மழை இருக்குது, அங்கே அவ்வளோ இங்கே வருது, இங்கேருந்து நேராக கர்நாடகா தான் போகுது. அங்கே இருக்கிற இயந்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா 10 per hour, ஒரு ஹவருக்கு 500லேருந்து 1000 டன் அரைக்கக்கூடிய இயந்திரம்லாம் வச்சு அரைக்கிறாங்க. இது விஷயமா நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இப்போ இந்த இயந்திரம்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கேன். தகவல் அறிவு சட்டத்தில் அவரு கேட்டிருக்கேன், இபி கேட்டிருக்கேன். பசுமை வரி எப்படி வசூல் பண்ணுறீங்க, இது வரைக்கும் என் கண்ணில் பார்த்ததே இல்லை, அது எப்படி வசூல் பண்ணுறீங்கன்னு அதெல்லாம் சில லெட்டர் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறத அரசு பல நாள் கோரிக்கை, லாரி உரிமையாளர் எங்களுடைய கோரிக்கையில் அது ஒன்று. அதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அதை பற்றி எப்போ அமைச்சர் கேட்டாலும் அவருக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் அதை தடுத்து நிறுத்தணுன்ற கோரிக்கையில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோன்றதை விட வெற்றி அரசு டிவிகே அரசு அதை நிறைவேற்றியிருக்கு. ஆகவே நம்ம இனிமேல் நம்ம கேட்குறது எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது கனிமங்கள் முறையில்லாத கனிமங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது, அதிக பாரம் நிறுத்த சொல்லியிருக்கோம். அதுக்கும் வருகிற 1ஆம் தேதியிலேருந்து, ஏன்னா இந்த 2 மாதமாக எல்லோரும் இடமேடை போடணும். இடமேடை போட்டால் தான் அந்த ஈவே பில்லு யூஸ் பண்ண முடியும். ஈவே பில்லு போட்டால் தான் அந்த எடைக்கும் பில்லுக்கும் அந்த வாகனை கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான முயற்சி வருகிற 1ஆம் தேதி நடைபெறுது. அதுக்கான நம்ம இது போட போகிறோம், அதாவது ஜிபிஎஸ் கருவி பொருத்தணும். இப்போ அது தமிழக அரசே 5000 சில்லரை சொல்லியிருக்காங்க. அது கூட இல்லை, இன்னும் கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்துட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். அது அந்த அசோசியேஷன் கூட கலந்து பேசிகிட்ருக்குறோம், ஸ்டிக்கர் அசோசியேஷன் கூட. கண்டிப்பாக 1ஆம் தேதி அது வந்துச்சுன்னா 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு ஓவர்லோடு சுத்தமாக நின்றுடும். அது வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போது அங்கங்கே 2-3 நாளாக ஓவர்லோடு அதிகம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது அது வரைக்கும் ரீப்பருக்கு மேலே இல்லை, ரீப்பருக்கு உள்ளே வருது. முதல் ரீப்பரை எடுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ போயிட்டுருக்கு. இது நடுவில் மணலை பற்றி அரசு தீவிரமாக முயற்சி எடுத்துகிட்ருக்குது. இந்த சட்டசபை முடிஞ்ச உடனே அடுத்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் மணல் குவாரிகள் திறக்கப்படும். அதே மாதிரி சவுடு குவாரிகளை பற்றி நேற்று முன்தினம் கூட்டம் நடந்தது. அது அதிகாரி கூட கேட்டதுக்கு, அரசே சவுடு குவாரி எப்படி நடத்த முடியும், டெம்பரரி இடமேடை போட முடியுமா, இல்லை எத்தனை பக்கெட்டு போடணும், அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு இவ்வளோ காஸ்ட்டு கிடைக்குதான்னு கேட்டாங்க. எனக்கு மீட்டிங்க்கு முன்னாடி 8000லேருந்து 10,000 ரூபா வரைக்கும் விற்கிறதா சொல்கிறாங்களே. என்ன நான் ஒன்றா நேரடியாக அந்த குவாரி திருவள்ளூரில் ஒரு குவாரி ஓடுது, அந்த குவாரி ஓனருடைய நம்பரை கொடுத்து பேச சொல்லியிருக்கேன். அதனால் அது பேசிகிட்டு இருக்காங்க. அது பேசுறதுனால நம்மளுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சவுடு எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ ரூபாயில் சவுடு அரசுக்கு வருவாய் கிடைக்கும் அப்படி கேட்டாங்க. அதில் என்னென்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. நான் சொல்ல, சவுடு குவாரிக்கு எவ்வளோ பணம் கட்டுறாங்களோ அதில் பாதி பணம் அந்த ஊர் மக்களுக்கு கொடுக்கப்படுது. ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்டாங்க. அது தெரியல, அது வசூல் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே முறைகேடு. ஒரு ரோடு ஒர்க் பண்ணுறவரே 20 லட்சம் எம்கியூப் எடுக்க வேண்டிய இடத்துல 20,000 எம்கியூப் 20
20 லட்சம் M³ எடுக்க வேண்டிய இடத்துல 1,20,00,000 M³ எடுத்திருக்கு. அதுக்கான எவிடன்ஸே இருக்குது. அதை சொல்லியிருந்தேன். அப்போது அவங்களே அவ்வளோ எடுக்கும்போது ப்ரைவேட் எவ்வளோ எடுப்பாங்க? அதை அரசு பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது நடைமுறைக்கு வருமா? மணலே அரசு பண்ணி இன்னும் வரல. எப்படி வரும் என்னன்னு தெரியல. அது சம்மந்தமாக சவுடு ஓட்டக்கூடிய அசோசியேஷன் கூட பேச சொல்லியிருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மலேசியா மண் குறித்து சண்டே இங்கே பேசியிருக்காங்க. மலேசியா மண் ஹார்பரில் ஒட்டி கொடுத்தா பத்தாது, எங்களுக்கு மலேசியா மண்ணை ஒரு 3-4 மாவட்டத்தில் ஸ்டாக் யார்டு கொடுத்து அவங்க அங்கே எடுத்தாந்து கொடுத்தாங்கன்னா விலை குறைச்சலாக கிடைக்கும். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போய் பாஸ்போர்ட்டு ஹார்பர் போய் எடுத்துகிட்டு வர்றது எங்களுக்கு அதுவே 25-30 கிலோமீட்டர் ஆகுது. இன்னும் ரொம்ப லாங் ஆகிடும். அதனால் எங்களுக்கு அவங்க அங்கேருந்து எடுத்து ஸ்டாக் யார்டில் கொட்டி கொடுக்கறதோட அதை எடுத்துகிட்டு அப்படியே எங்கெங்கெல்லாம் சிட்டி கிட்ட கொட்டி கொடுக்கும்போது விலை குறைச்சலாக கிடைக்கும். அதை பண்ணுங்கன்னு அது ஒரு ஐடியா கொடுத்து. ஏன்னா ரேட்டு வைஸ் போடும்போது டேம் மண் எடுக்கிறத பற்றி பேசினா அது மத்திய அரசு அனுமதி வேணும். டேமில் கை வச்சு எடுக்கணுன்னா மத்திய அரசு அனுமதி வேணும். அது கூடயும் பேசிகிட்ருக்காங்க. ஆகவே இதெல்லாமே இந்த சட்டசபை முடிந்த பிறகு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு 2-3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வரும். ஏன் இதை பற்றி நாங்கள் பேசணுன்னா, நான் சொன்னேன் இன்னும் அனுமதி இல்லாத க்ரஷர்லாம் இயங்குது. காஞ்சிபுரத்தில் 49 க்ரஷர் தான் இருக்குது. இதெல்லாம் அனுமதி இல்லாத இயங்குனா இல்லை, அவங்கெல்லாம் அனுமதி கேட்டு கொடுத்து. நான் சொன்னேன் இது 2 வருஷமாக நடக்குது சார். சரவண வேல்ராஜ் பீரியடில் அனுமதிக்கு பணம் கட்டிட்டாங்க. 5,000 ரூபா அந்த பர்மிட் 10,000 ஆச்சு. இவங்கெல்லாம் வெறும் பர்மிஷன் வச்சுக்கிட்டு உடைக்கிறாங்க. என்ன அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அதெல்லாம் நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் திங்கக்கிழமை நம்ம மாநில செயலாளர் கணேஷ், சத்யா, வினோத், ஐயப்பன், நந்தா போன்றோர்லாம் போய் கனிமவளத்துறை டைரக்டரை பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்க சில கேள்வி கேட்டதுனால அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துன்னு போய் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் முதல்வருக்கு நன்றி சொல்லி இந்த கேரளா, கர்நாடகா அதில் கனிமங்கள் வெளியே போகிறத தடுத்ததுக்காக அது இன்னும் இந்த 3 மாதம் மட்டும் இல்லாமல் அது இன்னும் முறைப்படுத்த வேண்டும். அவருக்கு எந்த வழியாக அது கனிமங்கள் எடுத்து போக என்னென்ன திட்டம் வைத்திருக்கார்கள் அதை பற்றியும் பேசுறதுக்கு முதல்வருக்கு நேரடியாக சந்திக்கிறதுக்கு செப்டம்பர் இறுதி வாரத்தில் ஒரு தேதி கொடுக்க சொல்லி அதையும் கேட்டிருக்கோம். இதெல்லாம் திங்கக்கிழமை கொடுப்பாங்க. ஆகவே காஞ்சிபுரத்துலேயும் ஆகட்டும், இதுலேயும் ஆகட்டும், இப்போ ஏற்கனவே வண்டிங்கெல்லாம் பிடிச்சி அங்கங்கே டிரைவர்லாம் உள்ளே இருக்கா, எந்த தவறும் செய்யாத. அதுதான் சின்னசாமி க்ரஷர் குவாரி உரிமையாளர் சொல்கிறோம். நாங்கள் ஏன் உங்களை எதிர்க்கிறோம்? நீங்கள் எங்கன்னா கேரளாவுக்கு எடுத்து போங்க, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற க்ரஷரை இன்னும் முறைப்படுத்துகிற உங்களை ஏன் நாங்கள் கேட்குறோம்? நீங்கள் வெட்டுறதை பற்றி நாங்கள் ஏன் கொஸ்டின் பண்ணுறோம்? நீங்கள் வெட்டக்கூடிய கனிமங்கள், திருட்டு கனிமங்களை எங்கள் மூலிமா எடுத்துகிட்டு கடத்த நினைக்கிறீங்க. எங்கள் மூலிமா எடுத்து போகிறதுக்கு அனுமதி இல்லாத பில்லு தரீங்க, வேல்யூடு பில்லு தரீங்க, வேல்யூடு இல்லாத பில்லு தரீங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால பில்லு இல்லாதே ஓடுற க்ரஷர் ஏன் நிறுத்த சொல்கிறேன்னா, நீங்கள் அது பில்லு இல்லாத அனுப்புறதுனால என்னுடைய உரிமையாளரோ ஓனரோ டிரைவரோ ஜெயிலுக்கு போகிறான். ஆகவே இப்போ கூட நான் போன வாரம் போட்ட வீடியோவில் கூட சொன்னேன், நிறைய திருக்கழிக்குன்றம், செங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்லாம் அங்கங்கே வண்டிங்க பிடிப்பட்டு டிரைவர்ஸ் ஜெயிலில் இருக்கா. ஆகவே இதை தவிர்க்கணுன்றதுக்காக தான் அமைச்சர் கூட தொலைபேசியில் பேச ட்ரை பண்ணோம். அவர் பிஏ கிட்ட பேசியிருக்கோம், அதிகாரியும் கூட பேசியிருக்கோம். மிக விரைவில் இந்த சட்டசபை முடிவும் தருவாயிலே நம்மளுக்கு இந்த குவாரிஸ் எல்லாம் ஆல்டர்னேட் மெட்டீரியல், இப்போ எம்சாண்டுக்கு ஆல்டர்னேட் மெட்டீரியல் ஒரு 2 மெட்டீரியலை தயார் பண்ணிக்கிட்டு சுத்தமாக இந்த குவாரிகள் எல்லாம் அபாலிஷ் செய்யப்படும் என்பதை தெரியப்படுத்துகிறேன். ஆகவே இந்த தலைவர், க்ரஷர் அசோசியேஷன் தலைவர் கேரளா, கர்நாடகாவுக்கு போகக்கூடிய கனிமங்களை அலோவ் பண்ண சொல்லி கேட்டது திரும்ப பெறணும். ஏன்னா இங்கே இருக்கிற க்ரஷர்கள், இங்கே இருக்கிற லாரிகள் ஓட்டுவதற்கு இங்கே அந்த கனிமங்களை கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன்.
ஆகவே அது மாதிரி வந்து இங்கே இருக்கிற கனிமங்கள் இவ்வளோ நாளாக எப்படி கடத்தப்பட்டது, எவ்வளோ கனிமங்கள் இன்னும் அந்த அங்கேருந்து கேரளா கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய க்ரஷர்லாம் உள்ளே போய் ஆய்வு செஞ்சாங்கன்னா எவ்வளோ நோண்டியிருக்காங்கன்றது மக்களுக்கும் தெரியும், இந்த மாதிரி தலைவர்களுக்கும் தெரியும். எவ்வளோ பாழ்பட்டிருக்காங்க, எவ்வளோ நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் ஒட்டி எடுத்துக்கலாம். அதுதான் அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். கேரளா கர்நாடகா போத்து இங்கே இருக்கிற குவாரி சங்கம் வந்து ஆதரவு கொடுக்கறத திரும்ப பெற வேணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த க்ரஷர்லேருந்து இங்கே சென்னைக்கு டைவர்ட் பண்ணுங்கள், மற்ற ஸ்டேட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்டு டைவர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கேட்குறேன். ஆகவே வரும் காலங்களில் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா இப்போது ஸ்டிக்கரு கூட சில இடத்துல அதிக பணம் வாங்குறாங்களா, அதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்குறோம். மற்றபடி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான முறை இருக்குது அது குறித்தும் நம்ம பேசுவோம். யுவராஜ், தலைவர், தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு.